இன்றைக்கு செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வேத புத்தகத்திலே மத்தேயு 25வது அதிகாரம் 31வது வசனம் தொடக்கம் 46வது வசனம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை. மத்தேயு 25:31வது கர்த்தருடைய வார்த்தை தொடங்கி 46வது வார்த்தை வரை. இதிலே இந்த அதிகாரத்தில் நான் சொல்லியபடி 10 கன்னிகைகள் மற்றும் தாளந்து உவமை, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு, அதுதான் இந்த செம்மறியாடு வெள்ளாடு என்கிறதான இந்த உவமைகள் அழகாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி அதற்குரிய சில விளக்கங்களையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரைட். ஃபர்ஸ்ட் நாங்கள் 31வது வார்த்தையை நாங்கள் வாசிக்கலாம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடே வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்து மேல் வீற்றிருப்பார். ஹல்லேலூயா. என்னவாம்? மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்தவான்களோடும் தூதர்களோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். முதல் வருகை எப்படி வந்தார் தெரியுமா? தெரியும் தானே? முதல் வருகை எப்படி இருந்தது? எப்படி தெரியாதா? குழந்தையாக இரட்சகராக வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய முதல் வருகை இரட்சகர். ஆமென். ரகசிய வருகை ஒன்றொன்று இருக்கிறது. அதில் மணவாளனாக அவர் வருவார். அந்த ரகசிய வருகை எப்பொழுது வரும் என்று தெரியாது. ஆயத்தமாயிருக்கிறவர்கள் மணவாளனுடைய வருகையில் என்ன செய்வார்கள்? காணப்படுவார்கள். அதான் ரகசிய வருகை. மற்றது இரண்டாம் வருகை. அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறபடி மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்தவான்களோடும் சகல தூதரோடும் வானத்தில் இருந்து, அதாவது அதி உன்னதமான பரலோகத்தில் இருந்து என்ன செய்வாராம்? இறங்கி வருவார். இது எதை குறிக்கிறது என்றால் 32 வாசிங்க. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. அப்ப இது எதை குறிக்கிறது? நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இந்த 30, 31, 31வது இந்த வார்த்தை அவர் வருகிறார். 32வது என்ன செய்கிறார் சொல்லுங்களேன்? பிரிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே குறிப்பிட்டு வைத்திருக்கிறதான இந்த காரியம் அவருடைய கடைசி கால நியாய தீர்ப்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆம், அவர் வருவார். யாவே வருவார். நியாய தீர்ப்பு செய்ய வருவார். ஹல்லேலூயா. இப்ப இந்த 32வது இந்த வார்த்தை செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக தனித்தனிய விசாரிக்க வருகிறார். அப்படி தனித்தனிய அவனுடைய கிரியைகளின்படி அவர்களுடைய செயல்பாட்டின்படி ஆண்டவர் பார்க்கிறார். வானத்தின் மேலிருந்து பரலோகத்தில் இருந்து பூமியின் கீழே மனுஷர்கள் மேல் என்ன செய்கிறாராம்? கண்ணோக்கமா இருக்கிறார். அழகாக சொல்லுகிறது இந்த 32வது இந்த வார்த்தை. செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பார் என்றால் யாருமே தப்பி போக முடியாது. அவருடைய நியாய தீர்ப்புக்கு மறைந்து யாரும் ஒளிய முடியாது. தனித்தனியா கூப்பிடுவார், தனித்தனியா விசாரிப்பார். அழகாக சொல்லப்படுது பாருங்க. 33 வாசிங்க.
செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் என்ன செய்வாராம்? என்ன செய்வார்? நிறுத்துவார். செம்மறியாடை வலது பக்கத்திலும் வெள்ளாடை இடது பக்கத்திலும் நிறுத்தி அங்கு ஆரம்பிக்கப்படும். ஜட்ஜ்மென்ட் ஆரம்பிக்கப்படும். அதான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம். இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் ஒரு சிறிய ஒரு கொஞ்ச காலம். 70, 75, 80 அவ்வளோ பெரிய வயது கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வயது, ஒரு கொஞ்ச காலம். இயேசுவை அறிந்து கொண்ட நாம், சத்தியத்தை அறிந்து கொண்ட நாம், இரட்சகரை கண்டு கொண்ட நாம், எங்களுடைய வாழ்க்கை உலகத்தாருடைய வாழ்க்கை போல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உலகம் செய்கிற பிரகாரம் நீங்கள் செய்யாதிருங்கள். அழகாக சொல்லுகிறார் ஆண்டவர். காரணம் இப்ப பாருங்க, 31, 32, 33 வருகிறார். வெள்ளாடுகளை வெவ்வேறாக, செம்மறி ஆடுகளை வெவ்வேறாக பிரிக்கிறார். வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நிறுத்துகிறார். எதற்காக? யோவான் 10:11 சொல்லுகிறது. வாசிங்க. யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். எல்லாரும் நல்ல மேய்ப்பன் கிடையாது. இந்த உலகத்திலும் பல மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள், பல ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் எல்லாருமே நல்ல மேய்ப்பர்கள். நான் அறிந்து வைத்திருக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார், இந்த மண் உலகம் வந்தார், உங்களை என்னையும் தேடி வந்தார். எதை கொடுத்தார்? யோவான் 10:11 என்ன சொல்லுகிறது? ஜீவனையே, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய விலையேற பெற்ற அந்த இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, அவர் எங்களை தனித்தனிய கூப்பிட்டு விசாரிக்க அவருக்கு உரிமை இருக்குதா இல்லையா? அந்த உரிமை எப்படி எடுத்துக்கொண்டார்? எங்களை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. எங்கள் உரிமையாளர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் ஏதாவது பிழை விட்டால் அரசாங்கம் சொல்லும், அது நாங்கள் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. இப்போ இந்தியாவில் ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கு பார்த்தீங்களா? 2018 ஒரு 3 வயதோ 2 வயது ஒரு குழந்தை, ஒரு பொம்பளை பிள்ளை, மற்றும் ஒரு 6 வயது 7 வயது நிரம்பிய ஒரு படியன், ஒரு சகோதரி அபிராமி என்கிறதான ஒரு சகோதரி, பிழையான தொடர்பு அவைக்கு வந்துட்டு, அவள் வேலை செய்கிற இடத்துல எங்கவோ பிழையான தொடர்பு வந்துட்டு, ஆகையினால கணவனுக்கும் நித்திர குலுச தூக்க மாத்திரை அதை கொடுக்க முயற்சி செய்து அவர் தப்பினார். 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்து 2018 தூக்க மாத்திரை கொடுத்து ஃபோனில் பேசி இருக்கிறாங்க. அவள் பேசினதை கேட்டேன், அவையுடைய வாய்ஸில் கேட்டேன். அவள் சொல்கிறா, தூக்க மாத்திரை கொடுத்து என்ன செய்திருக்கிறேன்? தூங்க வைத்திருக்கிறேன். இப்போ அந்த கள்ளக்காதலன் கேட்கிறான், இப்போ என்ன செய்கிறாங்க? அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்குது, நீ இவ்வளோ தைரியமாய் பேசுகிறாய், எனக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அவங்க மெதுவாக தூங்கி கொண்டே இருக்கிறாங்க. நான் தூக்க மாத்திரை போட்டுட்டு இப்போ நாங்கள் ஓடுவோமா? என்னவா ஓடுவோமா? பார்த்தீங்களா? இரவு முத்தார நான் அதை பார்த்து 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 வேதனைப்பட்டோம் வழியில இருந்து. இன்றைக்கு என்பதை விட ஒரு 3-4 நாளைக்கு முதல் அவைக்கு நீதி வந்துட்டு. என்ன நீதி வந்திருக்கிறது? கோர்ட்ஸ்ல இருந்து முடிவு வந்துட்டு, ஆயுள் தண்டனை. அப்ப இந்த உலகத்திலும் சில சட்டதிட்டங்கள் என்ன செய்கிறது?
இருக்கிறது தான். அதான் நான் சொன்னேன், இந்த ஆயுள் தண்டனை என்பது மரண தண்டனை தான். ஆனால் அந்த நீதிபதி சொன்னாராம், இல்லை நான் மரண தண்டனை கொடுக்க விரும்பல, ஆயுள் தண்டனைக்கு போயிரு. இப்போ நான் ஒரு காரியம் மாத்திரம் நினைத்தேன், ஆண்டவரே இந்த ஆயுள் தண்டனையில் இவ ஜெயிலுக்குள்ள இருக்கிற இந்த காலகட்டத்தில் யாரோ ஒரு ஊழியக்காரனை அனுப்புங்க. ஹல்லேலூயா. இனி அவங்க வழியில வர முடியாது. 2 பேரும் அழுறாங்க, அப்படி அழுகை. எத்தனை பேர் பார்த்தீங்க? அப்படி அழுகை, காலில் விழுந்து, போலீஸ்காரருடைய காலில் விழுந்து அழுகை. அவையுடைய டிக்டாக்ல அவ்வளோ நண்பர்கள் இருக்கிறாங்க அவைக்கு. அபிராமி என்று அவையுடைய பெயர். வித்தியாசமான ஆக்ஷன் எல்லாம் போட்டு வாயெல்லாம் ஆட்டி போடுவாங்களே அந்த டிக்டாக்ல, அதுல பேர் போனாள். காலை பிடிச்சு அழுறாகிடம். இரக்கமற்ற உலகம். 2-3 வயது பொம்பளை பிள்ளை, 7 வயது நிரம்பிய ஒரு படியன் தூக்க மாத்திரை கொடுத்து அப்படியே தூங்கினதான் காலையில் எழும்பல்ல. சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர், சர்வலோகாதிபதி, அவரும் இப்படித்தான் ஒரு நாள் வருகிறார். 7 ஆண்டுகளுக்கு பிற்பாடு. அதான் நான் சிந்தித்தேன். என்னுடைய மனைவி கேட்டாங்க, இது நேற்று நடந்ததா? நான் சொன்னேன், இது 2018. 2018 இருந்தாலும் போன உயிர் போன உயிர் தான். 7 வருடம் கழித்து என்ன வந்திருக்கிறது? இவங்களுக்கான தீர்ப்பு. இப்படித்தான் சில பேர் நினைக்கிறாங்க, அவர் வருவாரா, அப்படித்தான் சொல்லுகிறார். இல்லை, இப்ப இவங்க நினைச்சிருப்பாங்களா? கோட்ஸுக்கு போகும் பொழுது நான் பார்த்தேன், அழகாக வலிக்கிட்டு கிளிப் எல்லாம் குத்தி வித்தியாசமான மேக்கப் எல்லாம் பண்ணித்தான் போகிறான். அவன் நினைக்கல இன்றைக்கு அவைக்கு முடிவு நாள் என்று. ஆயுள் தண்டனை எனக்கு தரப்போறாங்க, இன்றைக்கு தீர்ப்பு கிடைக்க போகுதுன்னு அவன் என்ன செய்யல? இத்தனை ஆண்டுகள் போய் வந்தது போல, 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் போய் வந்தது போல போய் வந்திருக்கிறா. ஆனால் இந்த 7வது இந்த வருடம், அந்த நாளிலே அது எங்களுக்கு தெரியாது. பாத்தீங்களா? சடுதியாக எங்களுடைய நீதிபதி வருவார். இந்த உலகத்திலும் சில சட்டதிட்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே மன்னிப்பு உண்டு. ஆமென். நீங்க எத்தனை பிழை விட்டால், அதை நான் உடனடியாக நான் சிந்தித்தேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா தெரியும். ஆண்டவரே பரவாயில்ல, 2 பேரும் ஆயுள் தண்டனைக்குள்ள போயிட்டாங்க. சட்டங்கள் அப்படி இருக்கிறது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அங்க 2 உயிர் போயிட்டது. இருந்தாலும் யாரோ ஒருவரை அனுப்புங்க, அந்த ஆத்துமாவாவது நரக ஆக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை ஆகிலும் சுதந்தரித்துக் கொள்ளட்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அப்ப செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் என்ன செய்கிறார்? வெவ்வேறாக. கொலைகாரர்களையும் மற்றும் நார்மலான சில பிழைகள் செய்கிறவர்களையும், பிழையே செய்யாம இருக்கிறவங்க சில நேரம் அகப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களையும் இந்த நீதிமன்றங்கள் என்ன செய்வாங்க? வெவ்வேறாக பிரிப்பாங்க. ரைட், இவ்வளவு கட்டிட்டு போயிரு. ரைட், அவரில் பிழை இல்லை, நீங்க போங்க. ரைட், இவங்க தான் பிழையாளி. ரைட், இவங்களுக்கு தண்டனை இருக்குது, கொடுத்துருவாம். கொடுத்து விட்டாங்க, ஆயுள் தண்டனை. மிக கவனமாயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ்மாரோட சேர்றது மற்றும் கூட்டங்கள் கூறுறது, சில படியன்கள் யாரை விழுங்கலாமோ என்று. யோவான் 10:10 சொல்லுங்க. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். யாரை விழுங்கலாமோ? கூடுதலாக வாலிப பிள்ளைகளை, வாலிபர்களை அழிக்க சத்துரு நின்று கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ ஜனமே, மிக கவனம். குத்தும் வரைக்கும் எங்களுக்கு குத்த வேணும், செய்யும் வரைக்கும் செய்ய வேணும். செய்து முடிய எங்களுடைய வர இருக்கிற, இதற்கு பிற்பாடு நிகழ்த்தப்பட இருக்கிற அல்லது வர இருக்கிற, எதிர்காலத்தில் சம்பவிக்க இருக்கிற, அதை இங்க நீங்கள் சிந்தித்தால் நாங்க பிழை செய்ய மாட்டோம். ஜெயிலுக்குள்ள போனா வர முடியாது. இன்னும் ஒன்று கேள்விப்படுறேன், அந்த மரக்கறி விற்கிறவ கல்லடியில கத்திய இந்த இடத்துல போட்டு, சின்ன வாழைப்பழம் வெட்டுற கத்திய அப்படியே போட்டு கிறுக்கி விட்டதாம்.
யார் அந்த ஜெயிலுக்கு போய் வந்தார்கள், சில படிய நிலைங்கால் உள்ள போய் வந்தார்கள் சொன்னாங்க, அந்த பிள்ளைகள் கிடந்து அழுது கொண்டிருக்கிறாங்களாம். பார்த்தீங்களா? நீங்கள் வீட்டுக்கு போவீங்கண்ணா, இப்போ நாங்கள் நடமாடிய நாங்கள் ஓடி திரிந்த அந்த ரோட்டால் நீங்கள் போவீங்கண்ணே, அம்மாட்ட சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, இனி வர முடியாது, ஆயுள் தண்டனையில் போட்டாச்சுது, நானும் நீங்களும் வெளியில் நிற்கிறோம். கர்த்தருடைய கிருபை. ஆமென். இது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இப்படித்தான் 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் ஆபிராமி நினைச்சிருந்திருப்பா. அவட்ட இருந்த அந்த பணத்தை பயன்படுத்தி லாயர் மாற பிடிச்சு நிறைய பேசியிருப்பா. தீர்ப்பு வந்தது, ஆயுள் தண்டனை. என் அன்பு தேவ ஜனமே, எல்லா நாளும் ஒரு நாள் அல்ல. சடுதியாக காரியங்கள் நடக்கும், சடுதியாக வானம் திறப்படும். அந்த நேரத்தில் வெறும் கையாய் 5 தாலந்து 2 தாலந்து, போன கிழமை சொன்னேன், 1 தாலந்து, 1 தாளந்துள்ளவனை புதைச்சி வச்சிட்டான். புதைச்சி வச்சு கொண்டு வெறுங்கையாய் அவரை சந்திக்க முடியாது. ஆகையினால் தேவன் கொடுத்திருக்கிறவைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். சிலருக்கு விளங்குதில்லை, நாங்கள் எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு விளங்குதில்லை. அவர்களுடைய பாவ வாழ்க்கை அவர்கள் விடுற மாதிரியும் தெரியுதில்லை. அதே வழியினால தான் போய்கொண்டிருக்கிறாங்க. தீர்ப்பு வரும். 7 ஆண்டுக்கு பிறகு வந்திருக்குது மரண தண்டனை, அதாவது ஆயுள் தண்டனை. தீர்ப்பு வரும். அவன் செய்கிற கிரியைகளின் படி ஆண்டவர் தீர்ப்பு கொண்டு வருவார். விளங்குதான்? இந்த வெள்ளாடு செம்மறி ஆடு என்று சொல்லி சொல்றீங்க, அது என்ன என்று ஒருவேளை நீங்கள் கேட்டால், செம்மறி ஆடு என்பது பரிசுத்தம் மற்றும் தாழ்மை, விட்டு கொடுத்தல். செம்மறி ஆடு தாழ்மையான குணமுடையதான், சாந்த குணமுடையதான். வெள்ளாடு கொஞ்சம் முரட்டு குணம். என்ன குணம் சொல்லுங்க? முரட்டு குணம், முரட்டுத்தனம். வெள்ளாடுகள் அவ்வளவாக சொல்லு கேட்கிற குறைவு. ஆனால் செம்மறி ஆட்டை கொஞ்சம் நான் ஆராய்ச்சி பார்த்தேன். ஒரு சாந்தமான குணம். அதான் ஆண்டவர் அந்த நேரத்தில் அவங்க கூட வெள்ளாடு செம்மறி ஆடு வளர்க்கிறது, ஒன்றாக மேய்ப்பாங்க. இவங்களுக்கு என்னென்று விளங்கப்படுத்தலாம். விதைக்கிறவன் உவமை. கூடுதலாக இஸ்ராயல் ஜனங்கள் அந்த காலங்களில் இருந்து அவங்க விதைக்கிறாங்க. அவர்களுக்கு விளங்கக்கூடிய பாருங்க, சீமோன் பேதுரு அந்திரேயாலம் எங்க தேவன் சந்தித்தார்? எங்க சந்தித்தார் தெரியுமா? எங்க சந்தித்தார்? கடற்கரையில். அப்ப மீன் வலை, எத்தனை வாய்ச்சிருக்கிறீங்க இந்த உவமைய? மீன் வலை என்கிறதான ஒரு உவமையை ஆண்டவர் அங்கே பதிவு செய்தும் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரியே. அப்ப அந்த முரட்டு குணம் உள்ளது வெள்ளாடு, செம்மறியாடு சாந்த குணம் உள்ளது. இந்த ஆடுகளின் தன்மை ஓரளவு வாட்சி பார்க்கலாம். தானியேல் பழைய ஏற்பாடு புத்தகத்திலே தானியேல் 8வது அதிகாரம், தானியேல் 8வது அதிகாரம் 5 வாசிங்க. தானியேல் 8:5 மற்றும் 7 21வது கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கலாம். நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில், வாசிங்க நீங்க. நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டு கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டு கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இப்ப பாத்தீங்களா? வெள்ளாட்டு கடாவின் நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு. என்னவா? இங்க அந்த ஆடுகளை பற்றி, இந்த வெள்ளாட்டை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்குது. ஓகே. மற்றது 7வது வார்த்தை, அது ஆட்டுக்கடாவின் கிட்டே சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடுங்கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளை முறித்து போட்டது. 2 கொம்புகளை முறித்து போட்டது. ஓகே, பாத்தீங்களா? இப்ப இந்த வெள்ளாட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கொம்புகள் இருக்கிறது. மற்றது இந்த வெள்ளாட்டின் குணம்
முரட்டு குணம், முட்டுவது, பீறி போடுவது. இதை எதற்காக ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார்? திருச்சபையில் 2 கூட்டத்தார், திருச்சபையில் 2 கூட்டம், தாழ்மையை பின்பற்றுவோர் செம்மறியாடுகளாகவும் முரட்டு குணம் உள்ளவர்கள் வெள்ளாடுகளாகவும் சபைகளுக்குள்ள என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் அங்கே அழகாக சொல்லுகிறார். 2 குணத்தார். இப்ப நாங்க சில இடங்களுக்கு போவோம், நாங்க எல்லாரையும் அவங்க நல்லமென்று சொல்றதில்ல. ஒரு சிலரை பேரை மாத்திரம் நாங்க சொல்லுவோம். என்னை கண்டவுடன் ஓடி வந்து என்னோட பேசினாங்க. அப்ப இவங்களுக்கு நாங்க என்ன பெயர் கொடுப்போம்? சொல்லுங்க, என்ன பெயர்? என்ன பெயர்? அவங்க நல்ல நல்ல குணம், தாழ்மையான குணம், சாந்த குணம். பரிசுத்த வாழ்க்கையில் அப்படி வேதம் வாசிக்கிறதுல, அதை தியானிக்கிறதுல, கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அதன்படி செய்யறதுல வல்லல்கள். செம்மறியாட்டு கூட்டங்கள், மற்றது வெள்ளாடு. அதன் குணம் வேற. நான் சொல்லிட்டேன் பாருங்க. இந்த ஆடுகளை குறித்து நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்ச நேரத்தில், செம்மறியாடு தங்குற இடம் திறந்த வெளியில தங்குமா, காற்றுள்ள திறந்த வெளியில தங்கும். அதுக்கு காற்று வேணும், கொஞ்சம் குளிர் இப்படியாக வேணும், ஹாயா ஓப்பனான இடங்கள்ல தங்கிக் கொள்ளும். வெள்ளாடு நான் பார்த்த நேரத்தில் அது தங்கும் இடம் வெதுவெதுப்பான, அதுக்கு சூடு வேண்டும், வெதுவெதுப்பான இடங்கள்ல என்ன செய்யும்? தங்கிக் கொள்ளும். வெதுவெதுப்பான இடங்கள் தேவை. இன்னும் ஒன்று பார்த்தேன், காலை இருந்து மாலை மட்டும் ஒன்றாக மேயுமாம். ஆனால் அந்த மாலையில அந்த மேய்ப்பன் வந்து என்ன செய்வாராம்? வெவ்வேறான இடத்திலே அதை பிரிப்பார்களாம். வெவ்வேறான, அதாவது வெள்ளாட்டுக்கு வெதுவெதுப்பான இடம் தேவை, செம்மறியாட்டிற்கு குளிர் தேவை, குளிர்ச்சியான இடம் தேவை. அதுக்கு திறந்த வழி வேணும், காற்று வேணும். இப்ப பாத்தீங்களா? இப்படித்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்கிறார்? அந்த கடைசி நாளிலே வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் வெதுவெதுப்பான இடம், அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல், நரகாக்கினை, குளிர்ச்சியான இடம் எதை குறிக்கிறது? அந்த மகிமையான எருசலேம் வாழ்க்கையை குறிக்கிறது. ஹல்லேலூயா! ராஜ்ய வாழ்க்கையை குறிக்கிறது. அதுதான் குளிர்ச்சியான. இந்த உலகத்திலே நாங்கள் அதை பார்க்கிற பொழுது குளிர்ச்சியான என்கிற அந்த பட்டியல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது. நீ பொன்னாக விளங்குவாய், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உன்னை வைப்பேன். ஹல்லேலூயா! நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். செம்மறி ஆட்டின் குணம், சாந்த குணம், தாழ்மையான குணத்திலே வாழ்கிறவர்கள் மேல கர்த்தருடைய கிருபை இறங்கும். ஏன்? பெருமை உள்ளவர்களை கர்த்தர் தூரத்திலிருந்து பார்க்கிறார். தாழ்மை உள்ள செம்மறி ஆடுகளுக்கு என்ன செய்கிறார்? கிருபை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா! செம்மறி ஆடுகள் தாழ்மை நிறைந்தது. அதுதான் சபைக்குள்ள இருக்கிற 2 கூட்டத்துல ஒரு கூட்டத்தார். இந்த சபையை மாத்திரம் நான் சொல்லல, எல்லா சபைகளிலும் 2 கூட்டத்தார். ஹல்லேலூயா! பாருங்க, மத்தேயு 3:12 2 கூட்டத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 3:12 கோதுமை பதர், கோதுமை பதர் 2 கூட்டத்தார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப கோதுமைகளும் பதர்களும், நல்லவர்களும், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில பெர்ஃபெக்டாக கர்த்தரை ஆராதிக்கிறவர்களும், மற்றும் தேவ பக்தி என்கிற வேஷத்தை தரித்தவர்கள். அடுத்தது பாருங்க, மத்தேயு 7, நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 7:13-14 இடுக்கமான வாசல் மற்றும் விசாலமான, நான் சொல்லிட்டேன் மேல, வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு. வெள்ளாடு முரட்டு குணமுடையது, செம்மறியாடு சாந்த குணமுடையது. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறதான ஆடு எந்த ஆடு? செம்மறியாடு. இருதயத்தில் எழுதி வச்சுக்கணும், ஆண்டவரே நான் செம்மறி ஆட்டை போல வாழ வேண்டும். அப்பதான் நியாயாதிபதி வருகிற நேரத்தில் அப்படியோ தூக்கி கட்டி பிடிச்சு, ஹல்லேலூயா, எங்களை தூக்கி, உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரனே, இதுவரைக்கும் நான் தந்ததுல
நான் கொடுத்ததில்லை, நீ உண்மையாக இருந்து நீ பல லட்சங்களை சம்பாதிச்சிருக்கிறாய், உனக்கு முதலிடம் இருக்குது, இந்த நான் கொண்டு வந்த கிரீடம் செம்மறியாடு ஓடி வாண்டு கத்தர் தம்முடைய கரத்திலே சேர்த்து கொள்வார். ஆமேன். வெள்ளாடா செம்மறியாடா. அடுத்தது பாருங்க, மத்தேயு 7:15-20. அடுத்தது சொல்ல போறான். நல்ல மரம் கெட்ட மரம். நல்ல மரம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? கனி கொடுக்கும். சொல்லுங்களேன், கனி கொடுக்கும். கெட்ட மரம் என்ன செய்யும்? சும்மா இடைஞ்சலான்னு நின்று கொண்டிருக்கும். நல்ல கனி கொடாத. அதான் நான் நேற்று எங்க நம்மளோட ஐயா உதயன் ஐயா விட்ட போயிருந்தேன். பிலாமரம் ஒன்று காய்க்குதில்லைன்னு சொல்லி சொன்னார். இயேசுவின் நாமத்தில் அது காய்க்கட்டும். ஆமேன். அந்த பிலாமரத்தை பார்த்துட்டு அவரையும் பார்த்துன்னு ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கொண்டிருக்கிறார். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில். அப்ப நான் நினைச்சேன் அந்த பிலாமரம் போப்பதுண்டு இல்லையா? பிலாமரத்தில் கதை இன்னும் கொஞ்சம் விட்டு பாருங்க ஐயா, இளம் மரம், அது காய்க்கும், நல்ல பெரிதா வளர்ந்து நிற்குது எல்லாம். பாத்தீங்களா? இப்ப மனுஷனே அப்படி சிந்திக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? வைப்பாரா? வைப்பாரா? இது என்னத்துக்கு? இது கனியை தேடி வந்தார். அத்தி மரத்தில் கனியை தேடி வந்தார். அத்தி மரத்தில் கனி இல்லை. என்ன செய்தார்? அப்பாலே சவித்து விட்டார். அது என்ன செய்யப்பட்டது? பூத்து காய்த்து குலுங்கியது. அப்படியா? பட்டு போனது. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும். உண்மை உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதையும் எடுத்து உள்ளவனுக்கு. அவ்வளவுதான். கிறிஸ்துவ வாழ்க்கையில இது மிக முக்கியமாக இருக்கிறது. மற்றது பாருங்க, மத்தேயு 7:24 தொடக்கம் 22 வரை வாசித்தால், புத்தி உள்ளவன் மற்றும் புத்தி அற்றவன். புத்தி உள்ளவன் என்றால் அவன்தான் மலையின் மேலே கட்டினவன் புத்தி உள்ளவன், மணலின் மேலே கட்டியவன் புத்தி அற்றவன். அப்ப அப்படியான அவனுடைய பேரபிள்ஸ், உவமைகள் எல்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்க எங்க கட்ட வேண்டும்? செம்மறி ஆடுகளே. நாங்கள செம்மறி ஆடுகளா? அப்போ ஒழுங்கா இருக்க வேணும். வெள்ளாடண்டா அங்க மேய்க்கக்குள்ள அண்டவாளத்துக்கு அங்கால நிற்கும். ஆனா அப்படியே லைன்ல போகுமாம். எது? செம்மறி ஆடு இப்படியே விட்டு விட்டா என்ன செய்யுமா? இன்னும் ஒரு ஆராய்ச்சியில் பார்த்த செம்மறி ஆட்டை குறித்து, குனிஞ்ச தலை நிமிராதான். நம்மட பிள்ளைகள் அப்படி இருக்கிறீங்களா? பிரைஸ் காட். ஒரு ஆள் சிரிக்குது பின்னைக்கு இருந்து. குனிஞ்ச தலை செம்மறி ஆடுகளை குறித்து சொல்றேன், உங்களை இல்லை. ஆனா வெள்ளாடு அப்படி இல்லை. எல்லா பக்கத்துலையும் பார்த்து போன் நம்பரை கொடுத்து, இது வெள்ளாட்டு ஆடுகளின் அங்கால பார்த்தும் இஞ்சால பார்த்தும் வேறொரு கூட்டம் வந்தா அந்த கூட்டத்தோட இழுபட்டு போயிடும். நம்மட ஆட்டை காணல, அந்த கூட்டத்தோட நிக்குது. அது நம்மட ஆடையா, அப்ப பிடிச்சிட்டு போங்க. அந்த மெய்ப்பண்ட விளையாட்டு. மெய்ப்பனின் குரல் கேட்கும், கட்சி மாறக்கூடாது. ஹல்லேலூயா. பட்டி மாறக்கூடாது. இயேசு நல்லவர். ஓகே. மற்றது மத்தேயு 13:24-30. கோதுமையும் கலைகளும் என்ற ஒரு உவமை இருக்குது அந்த இடத்துல. வீட்டுக்கு போய் வாசிங்க, நோட்ஸ் எடுத்து அடுங்க, வீட்டுக்கு போய் வாசிங்க. கோதுமையும், கோதுமை என்றால் ஆசீர்வாதம். செம்மறியாடு. வெரி குட் தம்பி. கோதுமை என்றால் செம்மறியாடு. கலைகள் என்றால் என்னது? முரட்டு குணம், வெள்ளாடு. மத்தேயு 13:43-50. நல்ல மீன் மற்றும் ஆகாத. இதான் நான் சொன்னேன், மீன் வலை என்ற ஒரு உவமை இருக்கிறது. அதுல மீனவர்கள் கொண்டு போய் வலைய போடுறாங்க. அதுல எல்லா ஜாதியான மீன்களும் என்ன செய்யப்படுகிறது? பிடிக்கப்படுது. கீரி, சூட, கும்பலா, சகல மீன்களும் என்ன செய்யப்படுகிறது?
கும்பலான திமிங்கலம், கழுத்தி, சுறா எல்லாமே பிடிபடுது. அதுக்கு பிறகு மீனவன் என்ன செய்வானாம், அதுக்குள்ள இன்னொன்னும் பிடிபடும், பேத்த மீன். ஆத்துல பேத்த களிமண் சொல்லுவாங்கல்ல, வீட்டுல நாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த மீனவன் என்ன செய்கிறான், பிடிச்சு கொண்டு வந்து சபையில கொட்டியாச்சு. எத்தனையோ மீன்கள், 1 2 3 4 5 ஒரு 30 40 மீன் இருக்குமா? ரைட். இப்போ இவ்வளோ மீன்களையும் இப்போ என்ன செய்ய வேணும்? அது எங்கட வேலை கிடையாது. தெரிவு செய்கிறவர் ஒரு நாள் என்ன செய்வார்? அது என் வேலை இல்லை, அது சர்வலோக நியாயாதிபதியின் வேலை. ஹல்லேலூயா. சர்வலோக நியாயாதிபதியின் வேலைதான் தெரிவு செய்கிறது. தெரிவு செய்வார். தம்பியடா இது பேத்த மீன், அங்கே தூக்கி போடு, இது வேணாம், சூட கீரை எடு, கூடையில போடு, களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். ஹல்லேலூயா. அதுதான் இங்க நல்ல மீன் மற்றும் ஆகாத மீன். அது என்ன செய்வானா, மீனவன் காயப்பட்டது, செத்த மீன்கள், அழுகிய மீன்களை எடுத்து என்ன செய்வானா, அதை தூக்கி, விளங்குதா? அப்ப நல்ல மீன் எதை குறிக்கிறது? செம்மறியாடு. கெட்ட மீன் எதை குறிக்கிறது? நாற்றம் எடுக்கிற மீன். எதை குறிக்கிறது? பார்க்க லிப்டிக் எல்லாம் அடிச்சு, கியூடெக்ஸ் எல்லாம் அடிச்சு, டையெல்லாம் அடிச்சு நல்லா தான் இருக்கிறான். ஆனால் கொஞ்சம் என்ன சொல்ற, சோதிச்சு பார்த்தா தான் தெரியும். அது எங்களால் சோதிக்க முடியாது. ஸ்கேன் பண்ணுபவர் பெரிய ஸ்கேனிங் மெஷின் வைத்திருக்கிறார். யார் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு. அவர் சொல்லுவார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அவ்வளவுதான் தேவை. இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே கோதுமைகள் போல இருக்கிறோம். ஆனால் ஒரு காத்து அடிக்கிற ஒரு காலம் வரும். அதுதான் உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், தொல்லைகள், சத்தியத்தின் நிமித்தம் அல்லது வீட்டில் இருந்து சபையில் இருந்து இப்படியாக வருகிற நேரத்திலையும் எதிர் நீச்சல் அடித்து நிற்கிறவங்க தான் செம்மறியாட்டு கூட்டங்கள். அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உபத்திரவத்திலும் பாடுகளிலும் துன்பத்திலும் நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை கட்டாயம் சந்திப்பார்கள், மகாராஜாவை கட்டாயம் சந்திப்பார்கள். நான் சந்திக்க வேணும், அல்லது இந்த இடத்துல என்ன பிரயோஜனம்? நான் இயேசுவை சந்திக்க வேணும். வானத்தை பூமி உண்டாக்கினவர், அவரிடத்துல கேட்க வேணும், இந்த பெரிய உலகத்தை, இந்த பெரிய வானத்தை, நட்சத்திரங்கள், சூரியனை, சந்திரனை, சகல கோள்களை எப்படியப்பா உருவாக்குனீங்க? அவர் செல்ல பிள்ளைக்கு கதை சொல்றது போல சொல்லுவார். ஹல்லேலூயா. அது எருசலேமில் ஆரம்பிக்கும். புதிய எருசலேமில் ஆரம்பிக்க இருக்கிறது. மற்றது பாருங்க, மத்த 21:28 தொடக்கம் 32 வரை. மத்த 21:28 தொடக்கம் 32 வரை வீட்டுக்கு போய் வாசிங்க. 2 மகன்கள், ஒருவன் கெட்ட குமாரன் என்று நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம், அடுத்தவன் தலப்பிள்ளை, மூத்த குமாரன் மற்றும் இளையகுமாரன். அந்த 2 அங்க 2. மத்தேயு 22:1 தொடக்கம் 14. ஆயத்தமாக இருந்தவர்கள் மற்றும் ஆயத்தமாக, இது தெரியுமா? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எங்க இது? அந்த 2 கூட்டத்தார். அது அந்த கதை. அந்த வயல்வெளியில வாஜிருக்கிறீங்களா? 2 பேர் இருந்தாங்க. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஒருவர் கைவிடப்பட்டார். வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அதுல ஒருவர் செம்மறியாடு, ஒருவர் வெள்ளாடு. ஆனால் 2 பேருமே சபைக்குட்பட்டவர்கள். ஆனால் வெள்ளாட்டின் குணத்தில் இருந்தவர் கைவிடப்பட்டார். செம்மறி ஆட்டின் குணத்திலே வேலை செய்கிற இடங்களிலே. ஹல்லேலூயா. குடியன் தம்பி, நான் குடிக்க மாட்டேன். மாவன் அடிப்பம், கஞ்சா வேணாம், மாவன் அடிப்பம் வேணாம், பிளேண்டி ஒன்று தான் குடிப்பம். ஹல்லேலூயா. நல்ல இஞ்சியில போட்டு உரைக்க அதுவும் பார்த்து குடிக்கணும். அல்சர் வந்துடும், பல்சர் அப்படியும் இருக்கு. எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த டிரைவிங் வேலை செய்யறவங்க? மிக கவனமா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சும்மா வாகனம் ஓடிக்கொண்டு போகல, அங்கால் ஒன்று போகும், இங்கால் ஒன்று போகும்.
இல்லையா? நம்மளுடைய அண்ணா இருந்தா மூத்தவன், அவன் வாகனம் ஒரு ஸ்டைல பார்த்துருக்கிறான். பக்கத்தில் போறவங்க கையே காட்ட மாட்டாங்க, ஆனால் இவர் கையே காட்ட மாட்டாங்க. அப்ப நான் கேட்பேன், அது யாருன்னு யாருக்கு தெரியும்? ஒரு நாள் நாங்க உன்னிச்சைக்கு போயிருந்தோம். ரோட்டால வார போற எல்லாருக்கும் யாரு தெரிஞ்சாங்களா? யாருக்கு தெரியும்? இப்ப கட்டார்ல ஒட்டி கொண்டிருக்கிறார். அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விளங்குதான்? இப்போ டிரைவிங் வேலை செய்கிறார்கள் என்னவா, கொஞ்சம் குடியன் போய் கூடியிருக்கிற இடத்துல, மண்ணேற்றுற இடத்துல ஆனா பானா சூனாவில் சொல்லுவாங்க, இல்லை கர்த்தருடைய பாட்டை பாடிக்கொண்டு இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், ஹல்லேலூயா. அவர் வருவார், மண் ஏத்துற மாதிரி சவளை வச்சுட்டு போயிடணும், எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அதான் அந்த 2 பேர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஒருவர் கைவிடப்பட்டார். அதான் மணவாளனுடைய வருகை, ரகசிய வருகை. மணவாளன் வந்தார், தீவட்டியோடு மண்ணையோடும் இருந்த அந்த பெண்கள் 5 பேரும் ஹூய்ஹா என்று போயிட்டாங்க அவரோட. ஆனால் அப்பதான் வெள்ளாடு சோம்பேறி கூட்டங்கள் அதையும் இதையும் பேசிக்கொண்டு தெரியும். பேசுறதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, ஆனா கொஞ்சம் வேதத்தை வாசிச்சு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. வள வள கல 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 சல 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 நம்ம அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. ஆனா கொஞ்சம் வேதத்தை தூக்கி வாசிச்சு அதை கொஞ்சம் ஆராய்ச்சி நித்திய ஜீவனை தேடுவோம், ராஜ்யத்தை தேடுவோம். அந்த ரூமுக்குள்ள வாழ்றதா அல்லது ஆண்டவர் எனக்கு எந்த ரூமை கொடுப்பார், கொண்டு வர இருக்கிற அந்த புதிய எருசலேமில் எப்படிப்பட்ட ஏசி பூட்டியிருப்பாரா, அவர் தான் ஏசியாக இருக்க போகிறார். அங்க குளிர்மை அங்க இருக்கும். அங்க சூரியன் உதிக்குமா? உதிக்கவே உதிக்காது. ஆண்டவராய் இயேசுதான் சூரியனாக இருக்க போகிறார். ஹல்லேலூயா. அங்க சந்திரன் இருக்குமா? தேட கண்டுபிடிக்க வேலா. சந்திரனும் அவர்தான், நட்சத்திரமும் அவர்தான். இந்த சுவை வேணும் எங்களுக்கு. என்ன வேணும்? இந்த சுவை என்ன வேணும்? நமக்கு வேணும். நான் சொல்ற ஒரே காரியம், ராஜ்யத்தின் களிகூறுதல், ராஜ்யத்தின் சுவை யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவர்களால் சும்மா இருக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் களிகூறுதல், ராஜ்யத்தை அலச வேணும் பிள்ளைகள், ராஜ்யத்தை தேட வேணும். அது செம்மறி ஆடுகளால் மட்டும்தான் என்னவா முடியும். இப்ப பாருங்க, உலகத்தின் முடிவுல தேவன் 2 பிரிவுகளாக பிரிக்கிறார். செம்மறியாடு வலது பக்கம், மற்றது வெள்ளாடு இடது பக்கம். வலது பக்கம் நிற்கிறதான செம்மறியாடு கனத்துக்குரியது, அது ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க தகுதி உள்ளது. அதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை என் வலது பக்கத்திலே இருப்பதனால நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் வலது பக்கத்தில் வச்சிருக்கிறேன். ஆமேன். எங்க வச்சிருக்கிறேன்? வலது பக்கத்தில். அவர் என் வலது புறமாக இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமேன். மற்றது பாருங்க, அதை 25:34 வாசிங்க. 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நல்ல கரங்களை தட்ட வேணுமே. செம்மறி ஆடுகளுக்கு விளங்கி இருக்கும். அப்ப நீங்களாம் என்ன வெள்ளாடுகளா? இந்த வாய்ச்ச உடனே என்ன செய்திருக்க வேணும்? செம்மறி ஆடு கைதட்டுக்கும். பாருங்க, ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட செம்மறி ஆடுகளே, ஹல்லேலூயா, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நித்திய ஜீவன். வாருங்கள். ஆண்டவர் அழகாக அழைக்கிறார். பாருங்க, 2 பேதுரு 1:11. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். செம்மறி ஆட்டு கூட்டமே,
ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி வாழ்கிற செம்மறி ஆடுகள் அங்க மாத்திரமல்ல, இவ்வுலகத்திலும் விடுதலையாக்கப்பட்டு, இவ்வுலகத்திலும் ஜெயத்தை எடுத்து, இவ்வுலகத்திலும் ஆசீர்வாதமாய், இவ்வுலகத்திலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைக்கவே 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 வைப்பார். ஹல்லேலூயா. சீக்கிரமா வாசிக்கலாம். மத்தேயு 25 அதே இதுல 35 36 வரைக்கும் வாசிங்க. 35 36. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, நீதிமான்கள் என்றால் யாரு? செம்மறி ஆடுகள். அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம். எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராக கண்டு காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக 40வது வார்த்தை, மிகவும் சிறியவராகிய, அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரர் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப என்னவாம்? செம்மறி ஆட்டின் குணம் என்னவாம்? உதவி செய்யும் குணம், நல்ல இருதயம், இரக்க குணம். இது தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். என்னட்ட பணம் வேணுமே, நான் பணக்காரனா கொடுக்க இல்லை, பணம் தேவைன்னு கிடையாது. அவ்வளோ நிறைய தேவை இல்லையே, இருந்தா தான் கொடுக்கணும். இல்லை, எங்கள்கிட்ட இருக்கிறத கொஞ்சத்தை கொடுக்கறதே ஆசீர்வாதம். எங்கள்கிட்ட 2 அல்லது 3 10 2க்கு மேல ஷர்ட்டுகள் இருந்தால் ஒரு ஷர்ட்டை கொடுக்கறது நாங்கள் குறைஞ்சிருவோமா? ஒரு ட்ரௌசரை கொடுத்தா குறைஞ்சிருவோமா? இல்லதானே? காவலில் இருந்தேன் என்ன அர்த்தம் சொல்லையா? கட்டிலே இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சகல பட்டி தொட்டி பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் சகல இடத்திலும் கட்டுண்ட ஜனங்கள் காவலிலே இருக்கிறார்கள். ஒன்று எங்களுடைய மாம்சத்துக்கு ஏதுவான காவல், அதாவது சிறைச்சாலை. மற்றது பிசாசின் கட்டிலே இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களின் கட்டுக்களிலே இருந்து அவர்களை விடுவிக்கும் ஊழியத்தில் நாங்கள் இறங்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இதை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க இதை யோபு 22:7, நீதிமொழிகள் 25:1 வீட்டுக்கு போய் வாசியுங்கள். அந்நியரை உபசரிக்கிறதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றது எபிரேயர் 13:2, எபிரேயர் 13:2, ஆதியாகமம் 18:1-8. ஆபிரகாம் வருத்தத்தோடு வந்த அந்நிய சில நபர்களுக்கு, தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அவர் ஆட்ட அடிச்சு போஜனம் கொடுத்திருக்கிறார். அவர்களை அவர் ஆதரித்திருக்கிறார். வீட்டுக்கு வந்தவர்களை ஆதரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றது வஸ்திரம் கொடுத்தல், யாக்கோபு 2:15-16. இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் செம்மறி ஆட்டின் குணம். ஹல்லேலூயா. பிறருக்கு உதவி செய்யும் குணம். சில பேர் அப்படியே வச்சு கொண்டிருப்பாங்க, கொடுப்பமா கொடுக்க தேவையில்லை. 2 மனதில் அப்படி இருக்கக்கூடாது. சீக்கிரமாக உங்களுடைய ஊழியங்கள் ஆரம்பிங்க, சீக்கிரமாக உங்களிடத்தில் இருக்கிறத கொடுங்க. இதுதான் எங்களை ராஜ்யத்துக்குள்ள கொண்டு சேர்க்க. நான் ஒன்று மாத்திரம் கேட்குறேன்னு சொல்லுங்க. நீங்கள் சபைக்கு மாத்திரம் வந்துட்டு வீட்டுக்கு போகிறீங்களா, அல்லது சபைக்கும் வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்தால் ராஜ்யத்துக்குள்ளேயும் போகணும் என்கிற விருப்பம் எத்தனை பேருக்கு இருக்குது? அப்போ சபைக்கு மாத்திரம் வந்துட்டு வீட்டுக்கு போகிறத குறித்து நாங்கள் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. நீங்கள் வீட்டுக்கு போயும் சில ஆராய்ச்சியில், வீட்டுக்கு போயும் நீங்கள் சில யோசிக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். அல்லது எந்த வழியில் சில பேர் யோசிப்பாங்க, ட்ரை பண்ணி கொண்டே இருப்பாங்க, இதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், எப்படி சுதந்திரித்து கொள்ளலாம். ஆகையினால எந்த வழியில் நான் சபைக்கு வந்துட்டேன்னா, சாட்டர்டே சண்டே போயிட்டேன்னா அப்படி மாத்திரம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தகுதி உள்ள செம்மறி ஆடாய் நான் இருக்கிறேன், அல்லது வெள்ளாடா? வெள்ளாட்டு குணத்தை நான் சொல்லிட்டேன். முரண்டு பிடிக்கிறது, கடிக்கிறது, பின்னால குத்துறது, பின்னால கடிக்கிறது, வீட்டுக்கு போய் ஏசுறது, ஊழியக்காரனுக்கு ஏசுறது, அது இங்கே மாத்திரமே பல இடங்கள்ல இப்படி உண்டு. இதெல்லாம் வெள்ளாட்டின் குணங்கள். வெள்ளாடுகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. வல பக்கத்தில் நிற்கிறவங்களே, இடப்பக்கத்தில் நிற்கிறவங்களே, இடது பக்கத்தில் நிற்கிறவர்களே போங்க, வெது வெதுப்பான இடம், அக்கினியும் கந்தகமும் எரிகிறதான கடல். வலப்பக்கம் நிற்கிறவர்களே வாருங்கள், நீங்க தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ராஜ்யத்தின் ஆளுகையை சுதந்திரித்துக் கொள்ள தகுதி பெற்றவர்கள். அப்படி எழுந்து நின்று ஜெபிக்கலாம்.